සඳහා උතුරු පළාත් ගරු ආණ්ඩුකාරතුමා නාගරික වේදනායන මැතිතුමනි ඔබට මේ ගෞරවනීය ආරාධනය. அனைவருக்கும் முதலில் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சியடைகிறேன். இன்றைய நிகழ்விலே கலந்து நாட்டினுடைய அதிமீறத ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களே, மற்றும் இந்திய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கடற்கொழில் நீதியியல் வழங்கல் அமைச்சர் காமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே, மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரான கௌரவ இளங்கமன் அவர்களை, கௌரவ ரஜீவன் அவர்களை, கௌரவ ஸ்ரீமோகன் ராஜா அவர்களே, அதிலிருந்து வருகை வந்திருக்கின்ற பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய செயலாளர் அவர்களே, மற்றும் இங்கு வருகை வந்திருக்கின்ற செயலாளர்களை, இணைக்கட தலைவர்களை, மற்றும் போலீஸ் திணைக்கள உயர் அதிகாரிகளே, பெரியோர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தைப்பொங்கல் பண்டிகை என்பது எமது விசேடமாக இன்று இந்த மானிப்பாய் பிரதேசத்திற்கு ஒரு முக்கியமான நாள் என்று நான் நினைக்கின்றேன். விசேடமாக மானிப்பாயில் வாழ்கின்ற பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்ளுகின்ற இந்த பொங்கல் விழா. அப்போ இந்த பொங்கல் விழா என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த பொங்கல் விழாவுக்கு முதல் மாதத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட மாதமாகும். அதுதான் தித்வா புயலின் மூலமாக இந்நாட்டில் 600க்கு அதிகமானவர்கள் உயிரிழந்தும் இன்னும் பலர் இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையில் மண்ணில் புதையுண்டு போன கதைகள் எமது வரலாற்றில் ஒரு தடம் பதித்த ஒரு விடயமாகும். அது மாத்திரமல்ல, பல்வேறு, அதாவது முழு நாடுமே ஒரு ஸ்தம்பித நிலைக்குள்ளாகி இருந்தது. பொருளாதார ரீதியாக முழு நாட்டும் பாரிய அழிவுகளை சந்தித்திருந்தது. இந்த அழிவுகளை சந்தித்த பொழுது ஒரு சிலர் கூறினார்கள், இனிமேல் இந்த நாட்டை மீட்க முடியாது, இந்த அரசாங்கத்தால் நாட்டை மீட்க முடியாது, இப்பொழுது இருக்கின்ற அரச யந்திரம் என்பது மிகவும் மந்தமான நிலையிலே இயங்குகின்றது, அதன் காரணமாக நாடு வீழ்ந்திருக்கின்ற நாட்டை கட்டி எழுப்ப முடியாது
என்கின்ற கருத்துக்களை கூறுகின்றவர்களாக இருந்தார். ஆனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்களும் சரி, இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய அரச ஊழியர்கள் என்றாலும் சரி, அனைவரும் ஒரு விடயத்தை மாத்திரம் கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள். வேறு எதுமல்ல, நாங்கள் எல்லோருமே இனி தனித்தனியாக அல்ல, முழு நாடும் ஒன்று சேர்ந்து எமது நாட்டை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் தயார். அந்த செய்தியை விசேடமாக இந்த தித்வா புயலின் மூலமாக எங்களுக்கு காட்டியிருக்கிறது. அதன் பொழுது இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக அல்லது பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை கட்டியெழுப்புவதற்காக எங்களுடைய அரசு ஊழியர்களா, உத்தியோகஸ்தர்களா, இருக்கின்ற அரசாங்க அதிபர்களா அல்லது பிரதேச செயலாளர்களா அனைவரும் இரவு பகல் பாராது போராடினார். அது மாத்திரமல்ல, எங்களுக்கே உரிய பண்பாக, அதாவது இவ்வாறான நிலைமையில் பாதிக்கப்படுகின்ற பொழுது, பேரிடருக்கு உள்ளாகின்ற பொழுது, அந்த பேரிடரிலிருந்து மக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லது மக்களை காப்பதற்கு முழு நாடும் ஒன்று சேர்ந்து தாங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்த ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு உதவி செய்கின்றார்கள். உலகத்தில் இருக்கின்ற 32 நாடுகள் ஒன்றிணைந்திருக்கின்றன. அந்த வகையில் இன்றைக்கு இந்த பொங்கல் விழா என்பது எல்லோருக்குமே தெரியும். விசேடமாக இன்றைக்கு எங்களுடைய சூரிய பகவானுக்கு நாங்கள் பொங்கலை கொண்டாடுகின்றோம். நாளை எங்களுக்கு மாட்டுப்பொங்கல், ஆட்டுப்பொங்கல் என்று நாங்கள் எங்களுடைய கால்நடைகள் அனைத்தையும் போற்றுகின்ற ஒரு தினமாக மாற்றப்படுகின்றது. இன்றைக்கு எங்களுடைய நெல் விளைச்சல் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய தை பிறந்தால் வலி பிறக்கும் என்பார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தை பிறந்தால் வலி பிறக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, தையே பிறக்கக்கூடாது என்ன அவ்வாறான எதிர்பார்ப்போடு இருக்கின்ற ஆட்களும் இருக்கின்றார்கள். அது ஆட்கள் அல்ல, அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள். எது எவ்வாறான போதிலும் அவர்களால் தை பிறப்பதை தடுத்து நிறுத்த முடியாது. தை பிறந்து இந்த நாட்டுக்கு வழி பிறப்பதையும் தடுத்து நிறுத்த முடியாது. என்றால் கடந்த காலங்களில் அவ்வாறு தடுத்து நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்து இன்றைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் பொழுது இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் இந்த நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து மக்களும் ஒரு கொடியின் கீழ் அணிதிரள வேண்டும். எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான், இந்த நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மூபின மக்களும் ஒரு கொடியின் கீழ் ஒன்று சேராவிட்டால் இந்த நாட்டை கட்டி எழுப்புவது என்று, இந்த நாட்டை முன்னேற்றுவதும் நினைத்தும் கூட பார்க்க முடியாது. அப்ப அந்த வகையில் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களையும், இதுநாள் வரைக்கும் இருந்த அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இதுநாள் வரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு கொடியின் கீழ் திரட்டுகின்ற ஒரு மனப்பான்மையுடன் செயற்படவில்லை என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் அந்த நாட்டை பிரிக்கின்ற, மக்களை பிரிக்கின்ற, சிதைக்கின்ற திசையை நோக்கி கொண்டு சென்றார்கள். அதன் காரணமாக நாங்கள் இந்த நாட்டுக்கு போதுமான அளவு எங்களுடைய இரத்தத்தையா, உயிர்களையா, உடைமைகளையா சிந்தி இருக்கின்றோம், கொடுத்திருக்கின்றோம். அப்ப அந்த நிலைமையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கான காலம் இன்றைக்கு கனிந்திருக்கின்றது. அப்ப அந்த கனிவான ஒரு நிலைமையில் தான் உங்களுடைய மானிப்பாய் பிரதேசத்திற்கு உங்களை அனைவரையும் பார்ப்பதற்கு அல்லது உங்களோடு பொங்கலோடு பொங்கி தானும் பொங்கி கொண்டாடுவதற்காக உங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதனால் அவர்களை யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக வருக வருக என வரவேற்பதோடு, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மத தலைவர்களும், எங்களுடைய ஆளுநர், ஜனாதிபதி, அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களையும், இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும், அனைத்து சகோதர சகோதரிகளையும் அன்பாக வருக வருக என வரவேற்று, எதிர்வரும் காலங்களில் நல்லதோர் நாட்டை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் மேலும் எவ்வாறான தடைகள் வந்தாலும் கூட அந்த தடைகளை தகர்த்தெறிந்துவிட்டு ஒரு கொடியின் கீழ் ஒன்று சேர்கின்ற இனமாக மாறுவோம், இலங்கையராக மாறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. தொடர்ந்து
නාට්‍යකින් මේ වේදිකාව ප්‍රාර්ථනා සඳහා මේ ගෞරවනීය தாய் திருநாள் வாழ்த்துக்கள்.